நம்முடைய காலகட்டம் ஃபைனலி 2000 வருஷத்தை இப்போ முடிச்சுட்டு நம்முடைய கரண்ட் சுச்சுவேஷன் 7வது கலசத்தின் நிறைவேறுதல் என்ன நடக்குது? மகா வேசியின் அழிவை குறிக்கிறது. த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி கிரேட் ஹார்லட், 3ஆம் உலகப் போர். இது ரெண்டுமே நடக்க போகிறது இப்பொழுது இருக்கிற இந்த கடைசி கோபாக்கனின் கலசத்தின் காலகட்டத்திலே இது நிச்சயமாக நடந்து முடியும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்தில் வசனங்கள் 17, 18, 19, 20, 21. ஸோ மொத்தம் ஒரு 3 ஸ்லைட்ஸில் இருக்குது. தொடர்ந்து வாசிக்கலாம். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினியாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைவூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணப்படாமற் போயின. தாளந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாயிருந்தது. அப்பொழுது இந்த வாதை மகா கொடியதாயிருந்தது. அதோட இந்த வசனத்தை நம்ம முடிச்சுக்குவோம். ஸோ 17வது வசனத்துல 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஃபினிஷ்ட் ஆயிற்று அப்படிங்கிற சத்தம் கேட்குது. ஃபினிஷ்ட் ஆயிற்றுன்னு சொல்லி இது 2வது முறை கர்த்தர் சொல்றார். முதல் முறை எப்போ சொல்றாரு? அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் பொழுது, நம்முடைய பாவத்திற்காக உயிரை கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாரு? ஆயிற்று, இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படிங்கிறார். இங்கே ஜெயிக்கிற நேரம் இல்லைங்களா? அப்பயுமே கர்த்தர் இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படிங்கிறார். இதுக்கு மேலே உன்னுடைய ஆட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்தி கிறிஸ்துவுக்கு சொல்ற வார்த்தை தான் இட் இஸ் ஃபினிஷ்ட். பூமி மிகவும் அதிர்ந்தது. 3வது பூமி அதிர்ச்சி. இதுதான் 3 உலக யுத்தங்களை குறிக்கிறது. ஸ்பெசிஃபிக்கலி 3ஆம் உலகப் போர். இந்த பூமி அதிர்ச்சி இது 3 உலக யுத்தங்களையும் குறிக்கிறது தான். பட் ஸ்பெசிஃபிக்லி 3ஆம் உலகப் போர் தான் இது குறிக்கிறது. அந்த அளவுக்கு பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. ஸோ பிரெஞ்சு புரட்சியோட 1ஆம் உலகப் போர் மோசமாக இருந்துச்சு. 1ஆம் உலகப் போரில் எவ்வளோ பேர் இறந்தாங்க? 1 கோடி பேர் இறந்தாங்க. ஸோ அப்போ எல்லாருமே சொன்னாங்க பிரெஞ்சு புரட்சியோட இது மோசமாக இருக்குது. 1ஆம் உலகப் போருக்கு பிறகு 2ஆம் உலகப் போர் வந்துச்சு. 2ஆம் உலகப் போரில் எவ்வளோ பேர் இறந்தாங்க? 5 கோடி ஜனங்கள் மரித்தார்கள். ஸோ இது கிரேட் வார் கிடையாது, பேரை மாற்றிட்டாங்க. 1ஆம் உலகப் போரை கிரேட் வார்னு பேர் வச்சுருந்தோம். இதில் 5 கோடி பேர் இறந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்னு பேரை மாற்றிட்டாங்க. இப்போ தேர்ட் வேர்ல்டு வார் நடக்கும் பொழுது 2ஆம் உலகப் போர் ஒன்றுமே இல்லை அப்படின்ற லெவலுக்கு ஆகும். ஸோ கர்த்தருடைய நாமத்தை கூவி அழைக்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். பூமி மிகவும் அதிர்ந்தது. இந்த ஃபைனல் எர்த்குவேக் 3ஆம் உலகப் போர். அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. மகாநகரம் என்பது இது ரோம் நகரத்தை குறிக்கிறது. குறிப்பா ஐரோப்பிய ஒன்றியம், ரோம ராஜ்யத்தை குறிக்கிறது தான் மகாநகரம். புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தது. எது? நாம தான். இந்தியா, சைனா. புறஜாதிகளுடைய நாமெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். சரிங்களா? இந்தியாவில் ஏதோ பேருக்கு கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியா இருக்கிறோம். அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. ஸோ புறஜாதி நாடுகளும் விழும். மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை ஆகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணப்படாமற் போயின. கண்ட்ரிஸ் சின்ன பின்னமா போகும். பர்வதங்கள் என்பது ராஜ்யங்களை குறிப்பது இல்லைங்களா? ஸோ ராஜ்யங்கள் சின்ன பின்னமா போக போகிறது 3ஆம் உலகப் போர். தாளந்து நிறையான பெரிய கல்மலை. இந்த கல்மலை ஃபிசிக்கலாக ஃபிசிக்கலாக எடுக்க முடியும். இப்போ தான் பாம்ஸ் விழுகுது இல்லைங்களா? ஸோ லிட்ரல் அப்ரோச் என்னைக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ அன்னைக்கு மட்டும்தான் ஸ்பிரிச்சுவல் அப்ரோச். இப்போ லிட்ரல் அப்ரோச் இருக்குது. மேலே ஃப்ளைட்டில் போய் தாளந்து நிறையான கல்மலை. இன்ஃபேக்ட் அந்த நியூக்ளியர் டிப்போட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 தாளந்து. நியூக்ளியர் டிப்போட வெயிட் எக்ஸாக்ட்லி 1 டேலண்ட். அதற்குரிய வெயிட்டாக தான் இருக்குது. தாளந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர்கள் மேல் விழுந்தது. அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்த மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். தொடர்ந்து 3 விஷயத்தில் பார்க்குறோம். மனிதர்கள் தேவனை தூஷித்தார்கள். மனம் திரும்பவில்லை என்று தொடர்ந்து வருகிறது. அந்த ஆகாயத்தில் எதுக்காக ஊற்றணுங்க? இதுக்கு என்ன ரீசன்? ஆகாயத்தில் ஊற்றினான். வாசிக்கலாம். எபேசியர் 2:2.
அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பிசாசுக்கு என்ன பேரு? ஆகாயத்து அதிகார பிரபு இல்லைங்களா? தி பிரின்ஸ் ஆஃப் தி ஏர் இல்லைங்களா? ஆகாயத்து தி பிரின்ஸ் ஆஃப் தி ஏர். ஸோ அதனால தான் அவனுடைய அதிகாரத்தை வந்துட்டு ஆண்டவர் குலைக்கிற விதமாக, டெஸ்ட்ராய் பண்ணுற விதமாக ஆகாயத்தில் அந்த கடைசி கோபாக்கினின் கலசத்தை அவர் ஊட்டுகிறார். ஸோ 2 கொரிந்தியர் 4:4 இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று அவனுக்கு ஒரு பெயர் இருக்குது. பிசாசுக்கு என்ன பேர்? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வசனங்கள் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அப்படின்னு சொல்லி யோவான் எழுதியிருக்கிறான். உலகம் முழுவதும் பிசாசு தான் கண்ட்ரோல் பண்ணுறான். அதனால தான் வந்துட்டு பிசாசோட ஆளுகையை வந்துட்டு எங்கேருந்து கர்த்தர் டேக்கிள் பண்ணுறாரு? வந்துட்டு ஏர்லேருந்தே டேக்கிள் பண்ணுறாரு. ஆகாயத்தில் ஊற்றினான் என்று எழுதியிருக்கு. ஸோ பிசாசோட பவரை கம்ப்ளீட்டாக ஆண்டவர் தூக்கி போடுறது இந்த ஃபைனல் கோபாக்கினின் கலசம். இந்த பூமி அதிர்ச்சி என்பது நாடுகளின் அழிவை குறிக்கிறது. 3 உலக யுத்தங்களையும் இது சேர்த்து தான் குறிக்கும். குறிப்பாக 3ஆம் உலக போரை குறிக்கிறது தான் இந்த ஃபைனல் எர்த்குவேக், ஃபைனல் பூமி அதிர்ச்சி. ஸோ இந்த பூமி அதிர்ச்சிக்குரிய வசனங்களை மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 21 முதல் 22 வசனங்களை வாசிப்போம். நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். நான் வானத்தையும் பூமியையும் அசை பண்ணி, பூமி அசைதுன்னா அதுக்கு பேரு பூமி அதிர்ச்சி இல்லைங்களா? பூமி அதிர்ச்சினா என்னது? ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து போடுகிறது. ஸோ பூமி அதிர்ச்சி என்பது ஒரு மேஜர் ரெவல்யூஷன், ஒரு மேஜர் வார் தான் வந்துட்டு பூமி அதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த ஃபைனல் பூமி அதிர்ச்சி அது 3ஆம் உலக யுத்தமாக தான் இருக்கும். இந்த பூமி அதிர்ச்சியை பற்றி கர்த்தர் நிறைய வசனங்களில் பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே இந்த வசனங்களை நம்ம வாசிச்சிருக்கிறோம். எசேக்கியேல் 31 வந்துட்டு பூமி அதிர்ச்சியை பற்றி எழுதியிருக்குது. பட் இந்த மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்படும். இந்த மகாநகரம் என்பது எதை குறிக்கிறது? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:18. நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம். யோவான் வாழ்ந்த காலகட்டத்தில் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணின நகரம் எது? இது ரோம் நகரம் தான். ஸோ ரோம் நகரத்தை குறிக்கிற வார்த்தை தான் மகா நகரம் என்கிற வார்த்தை. ஸோ இது வெளிப்படுத்தின விசேஷம் 14:8 வந்துட்டு வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகா நகரம் விழுந்தது என்று பேசுகிறான். ஸோ பாபிலோன் என்பது மிஸ்ட்ரி பாபிலோனை குறிக்கிறது. ஸோ இந்த மிஸ்ட்ரி பாபிலோன் வந்துட்டு இது ரோம் நகரத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை தான். அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் 16:19 அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது என்பதை நம்ம ஏற்கனவே வாசித்தோம். மகாநகரம் என்பது ரோமை தான் குறிக்கிறது. மகாநகரமே ஒரு நாளிகையில இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிட்டு எவ்வளோ நேரத்தில் அழிய போகுது? ஒரு நாளிகை. ஒரு நாளிகைன்னு என்னது? 1 hour, 1 மணி நேரம். பட் ப்ராஃபட்டிக் 1 hour. ப்ராஃபட்டிக் 1 hourக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ப்ராஃபட்டிக் 1 hourல இது அழிய போகிறது. அது என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டு, இந்த 3 பங்குனா என்னது? ஏற்கனவே ஏதாவது ஆண்டவர் வந்துட்டு 1/3 அழிச்சிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலே ஆண்டவர் 1/3 அழிச்சிருக்கிறாருங்க. ஸோ இஸ்ரேலுக்கு சொல்லப்பட்டது எல்லாமே ரோமுக்கு நிறைவேறுகிறத நம்மளால பார்க்க முடியுது வந்துட்டு. ஸோ இது எப்படின்றத வாசிக்கலாம். எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்தில் 1 வசனம், 2வது வசனம் மற்றும் 3வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் அவர், மனுபுத்திரனே, சவரகன் கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்து கொண்டு பின்பு நிற்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கடவாய். 3 பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டெரித்து 3 பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி 3 பங்கை எடுத்து காற்றிலே தூற்ற கடவாய். அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன். அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திர ஓரங்களில் முடித்து வைப்பாயாக. ஸோ ஏற்கனவே இஸ்ரேலுடைய அழிவு எப்படி இருக்கும்ன்றத கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பொயட்டிக்காக தான் இருக்கும் இல்லைங்களா? உன்னுடைய தலையை நீ வந்துட்டு சிரைச்சிக்க, உன் தாடியை நீ சிரைச்சிக்க, பின்னாடி வந்துட்டு அந்த முடியெல்லாம் எடுத்து தராசில் வந்துட்டு நிறுத்துக்கிட்டு இதை 3ஆ டிவைட் பண்ணுங்கிறார். 1/3 டிவைட் பண்ணு. 3 பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அக்கினியினால் சுட்டரிக்கணும். அப்படின்னா இஸ்ரவேலில் 3 பங்கு அக்கினியினால் சுட்டரிக்கப்படும். அதே போல் வந்துட்டு யூரோப்பில் 1/3 அக்கினியினால் சுட்டரிக்கப்படும். அடுத்து 3 பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி
பட்டயத்தினாலே யுத்தத்திலே மறிக்கிறவர்கள் கத்தியாலே வெட்டி 1/3 எடுத்து காற்றிலே தூற்ற கடவாய். அவைகளில் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன். அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திரத்தின் ஓரங்களில் முடிந்து வைப்பாயாக. கொஞ்சம் பேர் தான் பிழைச்சாங்க. அதனால தான் அவர்களுக்கு பேர் ரெம்னன்ட்னு சொல்லுவாங்க. கர்த்தர் நமக்காக கொஞ்சம் பேரை மட்டும் விட்டு வைக்கலனா நாம் சோதமை போலவும் குமாராவை போலவும் மாறி இருப்போம் அப்படின்னு சொல்லி ஏசாயா வந்துட்டு சொல்லுவான். அதே மாதிரி ஒரு சின்னோண்டு ரெம்னன்ட் தான் இங்கிலாண்டில் யூரோப்பில் வந்துட்டு மீதி இருக்கும். ஸோ 3ஆம் உலகப் போருக்கு பிறகு ஒரு ரெம்னன்ட் தப்பி பிழைத்தவர்கள் ஒரு கூட்டம் இருக்க வந்துட்டு, பட் ஒரு கூட்டத்தை மெஜாரிட்டியாக ஒரு கூட்டத்தை கர்த்தர் அழிக்கிறதுக்கு அவர் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். எசேக்கியேல் 5:12 வாசிக்கலாம். உன்னிலே 1/3 கொள்ளை நோயால் சாவார்கள், பஞ்சத்தாலும் உன் நடுவிலே மடிந்து போவார்கள். 1/3 உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள். 1/3 நான் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். 3 இடத்துல 1/3 சொல்லி ஒரே வசனத்தில் எழுதியிருக்கிறார். 1/3 கொள்ளை நோய், 1/3 பட்டயத்தால் வந்துட்டு வெட்டுண்டு சாவார்கள், 1/3 வந்துட்டு சிதறி போக பண்ணுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஸோ ஆண்டவர் வந்துட்டு இதே போல தான் வந்துட்டு அந்த மகா பாபிலனுடைய அழிவை வந்துட்டு கொண்டு வர போகிறார். அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். they will burn her with fire. ஸோ அவருடைய அழிவு, குறிப்பாக ரோம் நகரத்தின் அழிவு எப்படி இருக்கும்? நெருப்புனால தான் அழிவு இருக்க போகிறது. இது யார் மூலமாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:16 வாசிக்கலாம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகள் ஆனவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். அந்த வேசியை யாருங்க வந்துட்டு கொண்டு வா? அந்த 10 கொம்புகள் ஆனவர்கள் இல்லைங்களா? ஸோ யார் வந்துட்டு போப் அரெஸ்ட் பண்ணது? பிரான்ஸ் தான். கேத்தலிக் பிரான்ஸ் தான் போப் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டது. அந்த 10 கொம்புகளே வந்துட்டு அந்த வேசியை பகைத்து அவருடைய மாம்சத்தை பட்சித்து, அப்படின்னா அவருடைய தங்கம் பொண்ணு வெள்ளியெல்லாம் எடுத்துக்குவாங்க, மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். இன்ஃபேக்ட் இங்கிலாந்துக்கு பெரிய ஒரு ஆசை, இந்த வேட்டிக்கன் எப்படியாவது பாம்பு போட்டு தகர்த்தரணும்னு சொல்லி 2ஆம் உலக பொருளே ட்ரை பண்ணாங்க, முடியல. அந்த பாம்பு வெளியில் போய் விழுந்துருச்சு. மேலேருந்து தூக்கி பாம்பை வேட்டிக்கன் சிட்டிக்குள்ளே போட்டாங்க. அது வேட்டிக்கன் வாலுக்கு வெளியில் வெடிச்சது. அது சின்னோண்டு பாம்பு. இப்போ இருக்கிற மாதிரி பெரிய பாம்பு போட்டிருந்தாங்கன்னா வேட்டிக்கன் சிட்டி என்னைக்கே போயிருக்கும். பட் அந்த வேட்டிக்கன் சிட்டியோட அழிவு இங்கிலாந்து கையில் கிடையாது. அதுக்குன்னு ஆண்டவர் 3 கண்ட்ரீஸை வச்சிருக்கிறார். அராராத், மின்னி, அஷ்கனாஸ் அப்படின்ற அந்த 3 பெயர்கள் இருக்கு. அராராத் என்பது, அராராத் மலை எங்கே இருக்குது? டர்க்கியில் தான் இருக்குது. மின்னி என்பது ஈரானை குறிக்கிறது. அஷ்கனாஸ் ரொம்ப சர்ப்ரைசிங்கான பேர், ஜெர்மனி. நீங்கள் பிரிட்டானிக்காவில் போயிட்டு ஆன்லைனில் அஷ்கனாஸ்ன்ற வார்த்தையை போட்டு பிரிட்டானிக்கா வெப்சைட்டில் தேடி பாருங்கள். அஷ்கனாஸ்ன்ற வார்த்தை ஜெர்மனியை தான் குறிக்குது வந்துட்டு. ஸோ ஜெர்மனி, டர்க்கி, ஈரான், இவங்க 3 பேர் மூலமாக தான். இன்றைக்கி சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கலாம். பட் இந்த உலக யுத்தம் வரும் பொழுது ஜெர்மனி, டர்க்கி, அடுத்து ஈரான், இவர்கள் மூலமாக வந்துட்டு கர்த்தர் வேட்டிக்கன் சிட்டி அழிக்கிறதுக்கு அவர் ரெடியாக தான் வந்துட்டு இருக்கிறார். நெருப்பினாலே அவளை சுட்டெரித்து போடுவார்கள். ஒரு வசனம் இல்லை, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 17-18 ஃபுல்லாக வாசிங்கன்னா பல வசனங்களில் இந்த அந்திகிறிஸ்து சபை, குறிப்பாக அந்த வேட்டிக்கன் சிட்டி அழிய போகிறது நெருப்பினால தான் அழிய போகுதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 18:8. ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள் என்று நமக்கு 2 வசனத்துல 17-16 இருக்குது, 18:8 அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள் என்று எழுதி இருக்கிறது. ஸோ பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து விழுந்தது. இது சிம்பாலிக் கல்மலை கிடையாது. இது ஃபிசிக்கலாக லிட்ரலாக இருக்கிற கல்மலை. இது பாம்ஸை குறிக்கிறதான். ஸோ லிட்ரல் அப்ரோச் ஒர்க் அவுட் ஆகிறப்ப லிட்ரல் அப்ரோச் தான் எடுக்கணும். லிட்ரல் அப்ரோச்சுக்கு அர்த்தம் கிடைக்கலன்னா தான் சிம்பாலிக் அப்ரோச்சுக்கு போகணும். கல்மலை 100 வருஷமாக பெஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. பாம்ஸை தான் கர்த்தர் வந்துட்டு கல்மலை என்று கடந்த 100 ஆண்டுகளுக்குரிய தீர்க்க தரிசனங்கள் எழுதி வைத்திருக்கிறார். ஸோ த கிரேட் ஹெயில், பாம்ஸ் ஃப்ரம் ஏர்கிராஃப்ட். இன்ஃபேக்ட் ஜக்கரியா 5ஆம் அதிகாரம் ரொம்ப பொயட்டிக்காக எழுதப்பட்டது. அங்கே ஒரு பறவை இருக்குமா, அந்த பறவை வந்துட்டு பாம்பெல்லாம் போடுமா, அந்த பறவை தான் ஏர்கிராஃப்ட்னு சொல்லி ஜக்கரியா 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஜக்கரியா 5ஆம் அதிகாரத்தில் ஏர்கிராஃப்டை பற்றியும் அந்த ஏர்கிராஃப்டில் இருக்கிற பாம்ஸை பற்றியும் அந்த நியூக்ளியர் டிப்பை பற்றியும் கர்த்தர் வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்ஸ் ஜக்கரியா 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். அதே போல் நம்ம ஏற்கனவே 6th ட்ரம்பட்டில் படித்தோம் இல்லைங்களா, ஃபயர், ஸ்மோக் அண்ட் பிரிம்ஸ்டோன். இது கன் பவுடர் குறிக்கிறது. ஸோ அந்த கன் பவுடர் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் தான் இன்னைக்கு பாம்ஸில் வந்துட்டு இருக்கிறோம். அந்த பாம்ஸ்லையுமே அட்வான்ஸ்டானது தான் வந்துட்டு ஆட்டம் பாம்ஸ், அதோட அட்வான்ஸ் ஆனது நியூக்ளியர் பாம்ஸ்.
ஸோ இதுதான் அந்த கல்மலையாக இருக்கிறது. ஸோ 3ஆம் உலகப் போர் மற்றும் மகாவேசி கத்தோலிக்க சபையின் அழிவு, இதுதான் இந்த 7ஆம் கோபாக்கினின் கலசத்தின் ஒரு நிறைவேறுதலாக இருக்கிறது. ஸோ இது கிபி 1914 முதல் 2ஆம் வருகை மட்டும். 1ஆம் உலகப் போர் தொடங்கியது 1914. ஸோ அதனால தான் அந்த மார்க்கரை வச்சிருக்கிறோம். 1914 முதல் 2ஆம் வருகை மட்டும் இது எல்லாமே நடக்கும். 2 உலகப் போர்கள் முடிஞ்சிருச்சுங்க. கத்தோலிக்க சபையும் பெருவாரியாக அழிஞ்சிருச்சு. இன்னும் பாக்கி கொஞ்சோண்டு இருக்குது. ஏற்கனவே ஆளுகையெல்லாம் கர்த்தர் தூக்கி போட்டுட்டார். ஸோ இதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் கூடிய சீக்கிரம் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சோண்டு மட்டும் இல்லை, கம்ப்ளீட்டாகவே ஆண்டவர் வேட்டிக்கன் சிட்டியை அழிக்கிறதுக்கு அவர் முடிவோடு தான் இருக்கிறாரு. 3 உலக யுத்தங்களை பற்றி வேதம் ரொம்ப டீட்டெயில்டாகவே பேசுது. இதுக்கான வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 13 மற்றும் 14 வாசிக்கலாம். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வந்தது. அந்த 3 அசுத்த ஆவிகளுடைய வேலை என்னது? பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை, பூலோகம் எங்கும்னா என்னது? வேர்ல்டு வைடு இல்லைங்களா? வேர்ல்டு வைடு இருக்கிற ராஜாக்களை என்ன பண்ணுமா? யுத்தத்திற்கு கூட்டிட்டு வரணும். பூமியில் இருக்கிற எல்லா நாடுகளும் சண்டை போட்டால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? வேர்ல்டு வார்னு தானே சொல்லுவீங்க. ஸோ 3 அசுத்த ஆவிகள் 3 உலக யுத்தங்களை ஏற்படுத்தும் என்று ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறாரு. இது பழைய ஏற்பாட்டிலையும் யூதர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இந்த 3 அசுத்த ஆவிகளும் 3 உலக யுத்தங்களை ஏற்படுத்தும். பட் புதிய ஏற்பாடை இல்லாத யூதர்களும் இதை கண்டுபிடிச்சு தான் வச்சிருக்கிறாங்க. ஏசாயா 26:17 வாசிக்கலாம். கர்த்தாவே, பேறுகாலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியைப் போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். பேறுகாலம் சமீபத்திருக்கையில் வேதனைப்பட்டு. ஸோ பேறுகாலம் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த பேறுகாலம் யூஸ்வலாகவே 3 ஸ்டேஜஸாக இருக்கும். 2 ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. 3ஆவது ஸ்டேஜ் வந்துட்டு இன்னும் பாக்கி இருக்கிறது. ஸோ அந்த பேறுகாலம் என்பது இஸ்ரவேல் தேசத்தினுடைய பேறுகாலமாக இருக்கும் இந்த கடைசி நாட்களிலே. எரேமியா 4:31 வாசிக்கலாம். கர்ப்ப வேதனை படுகிறவளின் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலமாகவும் சீயோன் குமாரத்தியின் சத்தத்தை கேட்கிறேன். சீயோன் குமாரத்தை, இஸ்ரவேலின் தேசம் கடைசி நாட்களில் எப்படி இருக்குமா? கர்ப்ப வேதனையோடு தான் கூட இருக்க போகிறது. ஸோ இந்த கர்ப்ப வேதனை, லேபர் பெயின், சகோதரிகளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் சயின்டிஃபிக்காக அந்த லேபர் பெயினை பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பேர் ஆக்டிவ் லேபர்னு சொல்லுவாங்க. அந்த செகண்ட் ஸ்டேஜில் தான் வந்துட்டு குழந்தை பிறக்கும், டெலிவரி ஆஃப் த பேபி. ஏற்கனவே குழந்தை பிறந்துருச்சு. எப்போ? 1948. 1948 இஸ்ரவேல் தேசம் உருவாயிடுச்சு. பட் இந்த 3rd ஸ்டேஜ் டெலிவரி ஆஃப் தி பிளசண்டா, அது இன்னும் பாக்கி இருக்குது. இது 3ஆம் உலக யுத்தம் முடியும் பொழுது கர்த்தருடைய வருகையின் போது இஸ்ரவேல் தேசத்தை மையமாக கொண்டு 1000 வருட அரசாட்சி தொடங்க போகிறது. ஸோ இதுதான் அந்த கர்ப்ப வேதனை. ஸோ யூதர்களுக்கும் தெரியும் 3 உலக யுத்தங்கள் நடந்தாதான் நமக்கு இந்த பூமியிலே ஆளுகை கிடைக்கும்ன்றது யூதர்களுக்கும் வந்துட்டு தெரியும். கிறிஸ்தவர்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் நமக்கு 2மே தெரியும். ஸோ 1ஆம் உலகப் போர் முடிஞ்சப்போ என்ன நடந்துச்சு? ஜெருசலேமுக்கு ஒரு லிபரேஷன் கிடைச்சது இல்லைங்களா? 1917 ஜெருசலேம் லிபரேட் ஆச்சு. அடுத்து 2ஆம் உலக யுத்தம் நடந்தப்ப இஸ்ரவேலுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. அதே போல் அந்த உலர்ந்த எலும்புகளின் தீர்க்க தரிசனத்தில் ஒரு பாதை நிறைவேறுச்சு. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் அந்த உலர்ந்த எலும்புகளின் தீர்க்க தரிசனம் படிச்சிருப்பீங்கன்றதை நம்புறேன். அநேக உலர்ந்த எலும்புகள் இருந்துச்சு. இது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறதுன்னு சொல்லி அங்கவே எழுதியிருக்கும். இந்த எலும்புகள் உயிரடைய கூடுமா என்று கர்த்தர் கேட்கும் பொழுது உயிரடைய கூடும் என்று கர்த்தரை சொல்லி அந்த எலும்புகளை வந்துட்டு அவர் உயிரடைய வைக்கிறார். ஒரு எலும்பு இன்னொரு எலும்புல ஒட்டுது. இது எதை குறிக்கிறது? உலகம் முழுவதும் பரவி இருந்த யூதர்கள் ஒன்னா ஒரே நாட்டுக்கு கூடி வந்தாங்க. இதுதான் இந்த உலர்ந்த எலும்புகள் ஒன்னா கூடி அதில் நரம்பு வருது, தசை நார்கள் வருது, அது தோலால் மூடப்படுகிறது, அது காலூன்றி நின்றது. ஆனாலும் அதால் பேச முடியல, ஏன்னா அதற்கு ஆவி இல்லை. ஸோ ஆவி வர்றது செகண்ட் ஸ்டேஜ். அந்த செகண்ட் ஸ்டேஜ் தான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்வது. ஆவி வருவது என்றால் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது. அது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது நடக்கும். 3ஆம் உலகப் போர் நடக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நடக்கும். அதோடு ஒட்டி இந்த 1000 வருட அரசாட்சி எருசலேமை மையமாக கொண்டு, ஜெருசலேம் இஸ் கோயிங் டு பி தி கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். பட் அங்கே நாம தான் ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்க போகிறோம். அதுக்கு தகுதியோடு இருந்தாக்க, முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தாக்க நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்க போகிறோம். ஸோ இந்த 3 உலக யுத்தங்களை பற்றி நமக்கு தெளிவாக புதிய ஏற்பாட்டிலையும் எழுதியிருக்குது, பழைய ஏற்பாட்டிலையும் எழுதியிருக்குது. பட் இந்த 3 உலக யுத்தங்களில் முதல் 2 உலக யுத்தங்களில் கத்தோலிக்க சபை என்ன ரோல் பிளே பண்ணுச்சு
குறிப்பாக கத்தோலிக்க சபைக்குள்ளே இருக்கிற ஜெசுவிட் சபை, சேசு சபை என்ன ரோல் ப்ளே பண்ணுச்சு அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகம் இருக்குது, த சீக்ரெட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஜெசுவிட்ஸ். இதை எழுதின மனுஷன் பேர் எட்மண்ட் பாரிஸ். முதலாம் உலக போரில் ஆஸ்திரிய ஹங்கேரிய எப்படி செர்பியாவுக்கு எதிராக வந்துட்டு கத்தோலிக்க சபை கிளப்பி விட்டுச்சு, நீ அவனை மன்னிக்கவே மன்னிக்காது. எப்படி வந்தது இந்த முதலாம் உலக போர் நடந்துச்சு? அந்த ஆஸ்திரிய ஹங்கேரியோட ஒரு ஆர்ச் டியூக் ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் வந்துட்டு பிரான்ஸ் ஃபெர்டினண்ட். அவனை செர்பியாவில் இருக்கிற ஒரு சின்ன பையன் கொண்டுட்டான். ஒரு 20 வயசு பையன் வந்துட்டு அவனை துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டுட்டான். எந்த தேதியில்? ஜூன் 28, 1914. அங்கிட்டு ஒரு மாதம் கழிச்சு தான் முதலாம் உலக போர் தொடங்கியது. ஸோ அப்போ போப் பயஸ் அப்படின்ற ஒரு அந்திகிறிஸ்து போப் இருந்தான். ஸோ அவன் வந்துட்டு வழக்கமாகவே செர்பியாவையும் ரஷ்யாவையும் ரொம்ப வெறுக்கிற மக்கள் தான். ஏன்னா செர்பியாவும் ரஷ்யாவும் யார்? அவங்க ஆர்த்தடாக்ஸ் சபை, அவங்க கத்தோலிக்க சபை அல்ல, ஆர்த்தடாக்ஸ் சபை. ஆர்த்தடாக்ஸ் சபைகள்ல அண்ணன் வந்துட்டு ரஷ்யா, தம்பி வந்துட்டு செர்பியா. ஸோ தம்பியை போல தான் ரஷ்யா வந்துட்டு செர்பியாவை வந்துட்டு ட்ரீட் பண்ணுவான். ஸோ செர்பியாவுக்கு ஒன்றுனா ரஷ்யா வந்துட்டு விட மாட்டான். நான் 2 பேருமே ஆர்த்தடாக்ஸ் சபை, ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ். 1054 இவர்கள் கத்தோலிக்க சபையை விட்டு வெளியில் பிரிஞ்சு வந்தாங்க வந்துட்டு. அப்போ பேரன் ரிட்டர், த பவேரியன் ரெப்ரஸன்டேட்டிவ் டு தி வேட்டிகன், பவேரியா, அது ஜெர்மனியில் இருக்குது. த போப் அப்ரூவ்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியாஸ் ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சர்பியா. He has no great opinion of the armies of Russia and France in the event of a war against Germany. ஸோ ஜெர்மனி கூட சண்டை வந்தாக்க ஜெர்மனி தான் ஜெயிக்கும் வந்துட்டு. ஸோ நீ செர்பியாவை வந்துட்டு ஹார்ஷாக ட்ரீட் பண்ண, நீ செர்பியாவை விடக்கூடாது, செர்பியா கூட சண்டைக்கு போன்னு சொல்லி அந்த ஆஸ்திரியா ஹங்கேரியை வந்துட்டு கிளப்பி விட்டது யாரு? அப்போ போப்பும் அவனுடைய கைத்தடிகளும் தான் வந்துட்டு. கிட்டத்தட்ட முதலாம் உலக போருக்கே இவங்க தான் காரணமாக இருப்பாங்களோன்னு சொல்லி இந்த சரித்திரங்களை படிக்கும் பொழுது ஒரு சந்தேகமாக தான் வந்துட்டு இருக்கும். அதே போல் 2ஆம் உலக போர்லேயும் இவங்களுக்கு ஒரு மேஜர் ரோல் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஹிட்லரை சர்வாதிகாரியாக ஆக்குனது யாருன்றீங்க? கத்தோலிக்க சபை தான். ஹிட்லர் சர்வாதிகாரியாக மாறுவதற்கு அவனுக்கு நாட்டில் ஒரு சட்டம் இயற்றணும். அந்த சட்டத்துக்கு பேர் தி எனேபிளிங் ஆக்ட். இது 1933 ஹிட்லர் இந்த சட்டத்தை கொண்டு வரான். அதுக்கு அவனுக்கு தடைக்கல்லாக இருந்தது ஒரே ஒரு பார்ட்டி தான். அந்த பார்ட்டிக்கு பேர் கேத்தலிக் சென்டர் பார்ட்டி. ஸோ கேத்தலிக் சென்டர் பார்ட்டியோட சப்போர்ட் இருந்துச்சுனாக்க ஹிட்லர் சர்வாதிகாரியாக மாறிடுவான். அப்போ அந்த ஹிட்லர் வந்துட்டு யாருக்கிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்டான்னு நினைக்கிறீங்க? போப் ஆங்கிறதுக்கு முன்னாடி. ஸோ யூஜினியோ பச்சேலி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான். அவன் தான் பின்னாடி வந்துட்டு போப் பயஸ் த 12th அப்படின்னு சொல்லி பின்னாடி போப்பா மாறினா. அந்த யூஜினியோ பச்சேலி அவன் வந்துட்டு கார்டினாலாக வந்துட்டு இருந்தான். அவன்கிட்ட கார்டினல்கிட்ட சொல்லி நீங்கள் கேத்தலிக் பார்ட்டிகிட்ட பேசுங்க, எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லி இந்த கேத்தலிக் பார்ட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஹிட்லருக்கு ஓட்டு போட வச்சு ஹிட்லர் சர்வாதிகாரியாக மாறினதுக்கு காரணமே கேத்தலிக் பார்ட்டியும் அதே போல் வேட்டிகனும் தான். வேட்டிகன் சப்போர்ட் பண்ணலன்னா ஹிட்லர் சர்வாதிகாரியாக மாறி இருக்க முடியாது. ஹிட்லர் சர்வாதிகாரியாக மாறலைனாக்கா 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ வேட்டிகன் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் ரைக்ஸ் கன்கார்டட் அப்படின்ற ஒரு ட்ரீட்டியும் ஹிட்லரோட சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்தி கிறிஸ்துவுக்கும் ஹிட்லருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு ட்ரீட்டி வந்துட்டு 1933 இவங்க சைன் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ முதல் 2 உலக யுத்தங்களிலுமே வந்துட்டு இந்த கத்தோலிக் சபைக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. பட் இந்த கத்தோலிக்க சபையின் அழிவு, குறிப்பாக இந்த வேட்டிகன் சிட்டி 2ஆம் மிருகத்தினுடைய அழிவு வந்துட்டு எவ்வளவு நேரத்தில் இருக்க போகிறது? ஒரு நாளிகையில் அழிவு என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 18:10 ஒரு நாளிகையிலே அந்த அழிவு வந்தது என்று எழுதியிருக்கு. ஒரு நாளிகை என்பது 1 hour இல்லைங்களா? அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் 18:16 ஒரு நாளிகையிலே அழிவு வந்தது என்று எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 18:19 ஒரு நாளிகையிலே அழிவு வந்தது என்று எழுதியிருக்கிறது. ஸோ 1 hour 1 hour 1 hourன்னு சொல்லி 3 வசனங்கள் 18:10, 18:16, 18:19 3 வசனங்களில் ஒரு நாளிகையிலே அழிவு என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். 1 prophetic hour 15 நாட்களை குறிக்கிறது. ஏன்னா ஒரு தீர்க்க தரிசன நாள் என்பது 360 நாட்கள் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஒரு நாளிகை என்பது டிவைட் 360/24, 360 24 வகுத்தீங்கனாக்கா 15 நாட்கள். 15 நாட்களே ஜாஸ்தி தான். நியூக்ளியர் வாருக்கெல்லாம் எத்தனை நாள் வேணும்? ஒரு நாள் போதும். அந்த வேட்டிக்கு 110 ஏக்கர் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு பாம்பு போட்டால் முடிஞ்சு போயிடுச்சு இல்லைங்களா? பட் இது 3ஆம் உலக போரில் ஒரு 15 நாட்கள் வந்துட்டு மேபி ஒரு 10 நாள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு 5 நாள் யுத்தம் பண்ணுறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் இந்த நியூக்ளியர் வார், இந்த 3ஆம் உலக போர் என்பது அது ரொம்ப ஒரு ஷார்ட் வாராக தான் இருக்கும். முதலாம் உலக போரை போல 5 வருஷமோ 2ஆம் உலக போரை போல 6 வருஷமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு ரொம்ப ரொம்ப ஷார்ட் வாராக தான் இருக்க போகிறது. எபிரேயர் 10:13 வாசிக்கலாம். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வராமல் காத்துக்கிட்டு இருக்கிறது எதுக்காக? தன்னுடைய சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடணும், ஃபுட் ஸ்டூல். ஸோ முதல்ல அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் அழியணும். வேட்டிகன் சிட்டி அழிஞ்சாதான் இயேசு பூமிக்கு வருவார். அது வரைக்கும் அவர் வரமாட்டார்.
ஸோ அதனால் இயேசு வருவாரா இல்லையான்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? வேட்டிகன் சிட்டி அழியுதா இல்லையான்றதை வச்சு ஈஸியாகவே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2ஆம் வருகையின் போது மிருகத்தின் மேல் மகா வேசி இல்லை என்பதை நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த மகாவேசி எங்கே இருந்தா? அந்த மிருகத்தின் மேல் ஏறி இருந்தா அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? பட் 2ஆம் வருகை நடக்கிறப்ப என்ன நடக்குதுன்றதை கவனிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். ஸோ இங்கே மிருகம் இருக்குது, கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறான். எங்கே அந்த ஸ்திரீயை காணோம்? ஸ்திரீ என்பது கத்தோலிக்க சபை இல்லைங்களா? அந்த ஸ்திரீ வந்துட்டு யார் மேலே ஏறி உட்காந்துருந்தா? மிருகத்தின் மேலே தான் ஏறி உட்காந்துருந்தா. அப்போ 2ஆம் வருகை நடக்கும் பொழுது கத்தோலிக்க சபையவே காணுங்க. நான் கர்த்தர் அதுக்கு முன்னாடியே பழி வாங்கிடுவார். 2ஆம் வருகை நடக்கும் பொழுது மிருகத்தை கர்த்தர் வந்துட்டு பழி வாங்குறாரு. அதே போல் வந்துட்டு 1ஆம் மிருகம் 2ஆம் மிருகத்தை கர்த்தர் பழி வாங்குறாரு. பட் அங்கே அந்த ஸ்திரீயை காணோம். ஸோ சீக்கிரமாக கத்தோலிக்க சகோதரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பர்வதங்கள் காணப்படாமற் போயின. ஸோ மவுண்டன்ஸ் வேர் நாட் ஃபவுண்ட். எல்லா ராஜ்யங்களின் அழிவை குறித்து கர்த்தர் இங்கே பேசியிருக்கிறார். பர்வதம் என்பது, ராஜ்யம் என்பது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். தானியல் 2ஆம் அதிகாரத்திலையும் எரேமியா 51வது அதிகாரத்திலையும் பர்வதம் என்பது ராஜ்யங்களை குறிக்கிறது. ஸோ இந்த 3ஆம் உலக போர் நடக்கும் பொழுது எல்லா பர்வதங்களும் விழும் என்று எழுதியிருக்கிறது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை. த கிரேட்டஸ்ட் earthquake. இது 3ஆம் உலக யுத்தமாக இருக்க போகிறது. ஸோ அதனால தான் பட்டயம் வருகிறதை முன்னதாக கண்டு நாம் எச்சரிப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் உண்மையான வாட்ச்மேனாக இருக்க முடியும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு, கர்த்தருடைய சபைக்கு உண்மையான ஒரு காவல்காரனாக இருக்கணும்னு சொன்னால் பட்டயம் வருவதை முன்னதாக கண்டு நாம் எக்காலம் மோதி எச்சரிப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 26 முதல் 27 வசனங்களை வாசிக்கலாம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலை நிற்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் கர்த்தர் சொல்றார். இன்னும் ஒரு தரம், ஒன் மோர் டைம் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது எப்படி இருக்குமா? அது அசையாதவைகள் நிலைத்திருக்கும். அசையாதவைகள் நிலைத்திருக்கும். அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளை போல மாறி போகும். கிரியேஷன் டைம்ல இந்த பில்டிங்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் இல்லை. ஸோ அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளை போல மாறி போகும். அசையாதவைகள் எது? நம்முடைய விசுவாசம் அசையாதது இல்லைங்களா? கர்த்தர் பேர்ல நான் வைத்திருக்கிற அன்பு அசையாதது. அவருடைய ராஜ்யம் அசையாதது. அசையாதவைகள் மட்டும்தான் நிலைத்திருக்கும். 3ஆம் உலக போர் முடிஞ்ச பிறகு அசையாதவைகள் மட்டும் நிலைத்திருக்கும். அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளை போல மாறி போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4:18 வாசிக்கலாம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் இல்லைங்களா? காணப்படாதது என்னது? இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியை நம்ம இதுவரைக்கும் பார்க்கல, பட் நாம் விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? அது நித்தியமானவைகளாய் இருக்கிறது. எசேக்கியேல் 38:20 பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போகும் என்கிற எச்சரிப்பின் சத்தம்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பர்வதங்கள் இடியும் அப்படின்னா எல்லா நாடுகளும் அழியும்னு கர்த்தர் சொல்றார். செங்குத்தானவைகள் வெர்டிகலா இருக்கிறது எல்லாமே கீழே விழுந்துருமா. எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போம் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்தை கூவி அழைக்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்புள்ளவர்களாக இருக்கணும். இது ஒன்று தான் பாட்டம் லைன். வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 38 முதல் 39 வசனங்கள். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஸோ இந்த முடிவுக்கு தான் நாம் வரணும். 3ஆம் உலக போர் வரப்ப மரணம் ஆனாலும் இயேசு தான் எனக்கு
ஜீவன் ஆனாலும் இயேசுதான் எனக்கு. இயேசுவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை எதுவுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சிமர்னா சபையை போல, பிலடெல்பியா சபையை போல முடிவெடுக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அதனால் இந்த 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும், 3ஆம் உலகப் போர் வரும் என்று நம்ம கேள்விப்பட்டாலும் நாம் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணும், வேறு எதுக்குமே நம்ம பயப்படக்கூடாது. மத்தேயு 4:14 இயேசு கிறிஸ்து சொன்னது போல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீப இருக்கிறது. இயேசுவின் ராஜ்யம் மிகவும் பக்கத்தில் இருக்கு. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஸோ ஆவியானவர் கொடுக்குற ஃபைனல் மெசேஜ்னா, லெட் அஸ் ரிப்பெண்ட். நாம் மனம் திரும்ப வேண்டும். எதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காதோ, நம்முடைய பர்சனல் லைஃப்பில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில் எதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காதோ எல்லாத்தையும் வந்துட்டு குப்பையை தூக்கி போடுற மாதிரி வெளியில் தூக்கி போட வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். மார்க் 1:15 அப்பவே இயேசு சொன்னார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். எதுக்காக மனம் திரும்பணும்? காலம் நிறைவேறிற்று, எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி நடக்க வேண்டியது 3ஆம் உலகப் போர், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி. ரொம்ப கம்மியான தீர்க்க தரிசனங்கள் தான் பாக்கி இருக்கிறது. ஸோ காலம் நிறைவேறி விட்டது. லெட் அஸ் ரிப்பெண்ட். நாம் மனம் திரும்புவோம். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு நிச்சயமாக உண்டு. மாம்சத்திலையுமே பாதுகாப்பு உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 வாசிக்கலாம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பிலடெல்பியா சபைக்கு மட்டும் கர்த்தர் ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார். கடைசி காலத்துல கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற சபை பிலடெல்பியா சபை. இந்த பிலடெல்பியா சபைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? பூச்சக்கரம் எங்கும் சோதனை காலம் வரும், ஆனா நான் உன்னை காப்பாத்துறேன்றாரு. பட் வாட் இஸ் த கண்டிஷன்? என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், உண்மையா இருந்தாக்க பாதுகாப்பு உண்டுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்கிறார். நம்ம எதுக்கும் பயப்படலாம் வேண்டாம். 3ஆம் உலகப் போர் எப்போ வேணா வரட்டும், அது அடுத்த மாதம் வரட்டும், இல்லை அதுக்கு அடுத்த மாதம் வரட்டும், அடுத்த வருஷம் வரட்டும், நாம் வந்துட்டு ஆண்டவருடைய அந்த கீழ்ப்படிதலுக்குரிய வசனங்களை தொடர்ந்து எல்லாருக்கும் போதிச்சுக்கிட்டே இருப்போம். நாம் கீழ்ப்படிந்து போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ அந்த 7ஆம் கலசத்தின் விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். வந்துட்டு 3ஆம் உலகப் போர் நடக்கும். மகா வேசி கத்தோலிக்க சபை இது கூடிய சீக்கிரத்தில் அழிய போகிறது. அதுபோல் மகள் வேசிகளும் அழிய போகிறார்கள். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மகள் வேசிகள் நிறைய புரோட்டஸ்டன்ட் சபைகளுக்கும் அழிவு காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ கிபி 1914 முதல் 2ஆம் வருகை வரைக்கும் 7ஆம் கலசம், அத்தோடு வந்துட்டு அந்த 7வது எக்காலமும் முடியுது, 7வது முத்திரையும் முடியுது. ஏன்னா 7வது முத்திரை 7 எக்காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 7வது எக்காலம் 7 கோவாக்கினின் கலசங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இதுதான் ஃபைனலாக இருக்கிற சமரி. அந்த 7 கோவாக்கினின் கலசங்கள் பிரெஞ்சு ரெவல்யூஷனே ஒரு 5 விஷயத்தை ஆக்குபை பண்ணிடும். கடைசியாக 6வதுல வந்துட்டு அந்த ஆட்டமன் பேரரசின் வீழ்ச்சி, எருசலேமுடைய லிபரேஷன், அடுத்து அந்த கத்தோலிக்க சபையின் அழிவு வந்துட்டு அது 7வது கலசத்தில் 3ஆம் உலகப் போரோட இது நடக்க போகிறது.